மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் பாடத்தில் சில கணக்குகளை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 15வது கணக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின், ஒரு வேதியியத்தில் இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு கரிமச் சேர்மம் A என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. இது பதப்படுத்துதலில் பயன்படுகிறது. மேலும் எத்தனாலுடன் வினைபுரிந்து இனிய மனமுடைய சேர்மம் Bஐ தருகிறது. இதுதான் நமக்கான ஹிண்ட்டு. இதுலேருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சேர்மம் Aஐ கண்டறிக. அடுத்த கொஸ்டின், சேர்மம் B உருவாதல் வினை எழுதுக. கொஸ்டின், இந்நிகழ்விற்கு பெயரிடுக. ஓகேங்களா? ஸோ நமக்கான ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு நாம் A என்ன B என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷனோட பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ A கண்டுபிடிக்கிறதுக்கு A என்பதன் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2. ஸோ நீங்கள் 10th லெவல் அப்படிங்கிறங்காட்டி ஈஸியாக சொல்லிடலாம். O2ன்னு இருக்கு பாருங்கள், 2 ஆக்சிஜன் வருது. ஸோ 2 ஆக்சிஜன் வர்ற மாதிரியான ஒரு வினை செயல் தொகுதி, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் நம்மக்கிட்ட கார்பாக்சிலிக் அமிலம் தான். ஓகேங்களா? அப்போது COOHன்னு போட்டுக்கோங்க. 2 O2 வரங்காட்டி நம்ம அதையே கார்பாக்சிலிக் அமிலம், 2 O வந்துச்சுங்களா? அப்போது கார்பன் 2 இருக்குது, இங்கே ஒரு கார்பன் முடிஞ்சது. ஸோ இன்னொரு மெத்தில் குரூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், CH3COOH. ஸோ C2 வந்துருச்சுங்களா? H 3 1 4, O 2. ஸோ இதோட பேர் எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம். ஸோ நீங்கள் எழுதிக்கிறது சரிதானா அப்படின்னு எப்படி செக் பண்ணலான்னா, இது பதப்படுத்துதலில் பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது இன்னொரு பேர் வினிகர் அப்படின்னு சொல்லுவோம், அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊறுகாய் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம இந்த வினிகர் தான் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எத்தனாயிக் அமிலம் பதப்படுத்துதலில் பயன்படுது அப்படிங்கிறங்காட்டி அது எத்தனாயிக் அமிலம் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, சேர்மம் B உருவாதல் வினை எழுதுக. அதுக்கு நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? மேலும் எத்தனாலுடன் வினை புரிந்து இனிய மனமுடைய சேர்மம் Bஐ தருகிறது. பொதுவாக உங்களுக்கு எஸ்டர் அப்படிங்கிறதா நல்ல ஸ்மெல் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ நமக்கு இது இந்த எத்தனாயிக் அமிலம் எது கூட வினை புரியுது அப்படின்னா, எத்தனால் கூட வினை புரியுது. நம்ம எப்படி எழுதிக்கலாம்? CH3COOH. ஸோ எத்தனாயிக் அமிலம் தான் A நமக்கு. இது என்ன பண்ணுதா, எத்தனால் கூட ரியாக்ட் ஆகுது, C2H5OH. ஸோ இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா நம்ம சல்ஃபூரிக் ஆசிட் போடணும், அல்லது நீங்கள் H+ன்னு போட்டாவே போதுமானது. இப்போ எத்தனாயிக் அமிலம், அமிலம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா H+ தருங்க, இது மைனஸாக மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா OH தனியாக பிரிஞ்சு, OH மைனஸ்னாகும், இது ப்ளஸ்னாகும். ஸோ CH3COOC2H5. இது என்னாகும், H+ம் OH மைனஸும் சேர்ந்து வாட்டராக போயிடும். ஸோ CH3COOC2H5 ப்ளஸ் வாட்டர். ஸோ எத்தனாயிக் அமிலத்தில் இருக்கிற H+ம் எத்தனால் இருக்கிற OH மைனஸும் சேர்ந்து வாட்டராக போயிடும். ரிமைனிங் போர்ஷன் CH3COO மைனஸ் C2H5 அப்படியே எழுதுது. இதோட பேர் கீழே எழுதுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட பேர் எத்தனாயிக் அமிலம். இதோட பேர் எத்தனால். ஸோ இதுக்கு எப்படி பேர் வைக்கிறதுனா, இதோட பேர் எத்தில். ஸோ இது எத்தனாயிக் அமிலத்திலிருந்து வந்தங்காட்டி எத்தில் எத்தனோயேட். எத்தில் எத்தனோயேட். எத்தில் எத்தனோ. ஓகேங்களா? இந்த எத்தில் எத்தனோயேட் அப்படிங்கிறது தான் B. ஓகே, இப்போது இது ஒரு எஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த எஸ்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஸ்டருக்கான ஃபார்முலா RCOORன்னு இருக்குன்னு பாருங்கள். COO இருக்கா, இந்த ஆருக்கு பதிலாக மெத்தில் குரூப் இருக்கா, இந்த ஆருக்கு பதிலாக எத்தில் குரூப் இருக்குது. ஸோ அதனால் இதோட பேர் எஸ்டர். ஸோ இந்த வினையில் நமக்கு என்ன உருவாகுதுன்னா எஸ்டர் உருவாகுது. அதனால் நிகழ்வுக்கான பேர் எஸ்டர் ஆக்குதல்.
ஸோ பொதுவாக நீங்கள் வந்து நடுநிலையாக்கல் வினை வந்து படிச்சிருப்பீங்க. அமிலம் கூட்டல் காரம் கிவ்ஸ் உப்பு ப்ளஸ் நீர்னு படிச்சிருப்பீங்க. அது எப்படி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷனும், அது மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கரிம வேதியில் அமிலமும் ஆல்கஹாலும் சேர்ந்தால் எஸ்டரும் நீரும் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகுங்காட்டி, எஸ்டர் உருவாகுங்காட்டி இந்த நிகழ்வோட பேர் எஸ்டர் ஆக்குதல். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கொஸ்டினும் கொடுக்கலாம், அல்லது எஸ்டாக்குதல் வினையை எழுதுன்னு கேட்டால் நீங்கள் இந்த ரியாக்ஷன் அப்படியே எழுதணும். ஸோ இந்த 3 கேள்வி எழுதிட்டிங்கன்னா ஏங்கிறது வந்து எத்தனாயிக் அமிலம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி 10ஆம் வகுப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடியது எத்தனாயிக் அமிலம். அதாவது அமிலம் தான் 2 O இருக்கும். ஸோ இதில் நமக்கு கார்பன் வந்து 2 இருக்குது. ஸோ அமிலத்தில் ஒரு கார்பன் போயிட்டு காட்டி இன்னொரு கார்பனும் போட்டிங்கன்னா நமக்கு எத்தனாயிக் அமிலம் கிடைக்கும். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்னா இது பதப்படுத்தலில் பயன்படுது, அதனால் ஏங்கிறது கண்டிப்பாக எத்தனாயிக் அமிலம். இப்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா எத்தனால் கூட ரியாக்ட் ஆகி இனிய மனமுடைய ஒரு பொருளை தருது, அந்த ரியாக்ஷனை எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச எத்தனாலை போடுங்க, இது இப்போ சாரி நீங்கள் கண்டுபிடிச்ச எத்தனாயிக் அமிலத்தை போடுங்க, இது கூட எத்தனாலை ரியாக்ட் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா H+ கொஞ்சோண்டு ஆசிட் H2SO கூட HCl போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா எத்தனாயிக் அமிலத்தில் இருக்கிற H+ தனியாக போகும், எத்தனாலில் OH- போகும். ஸோ இந்த H+ம் OH- சேர்ந்து வாட்டராக போயிடும். ரிமைனிங் அப்படியே CH3COO C2H5. ஸோ இதுக்கு எத்தனாயிக் அமிலம் எத்தனால் எத்தில் எத்தனோயேட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த வினையில் எஸ்டர் உருவாருங்காட்டி இந்த வினையோட பேர் எஸ்டர் ஆக்குதல். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க, ரியாக்ஷனுக்கு 2, இதுக்கு 1. தேங்க்யூ.